ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ஒரு தடவையாச்சு இந்த பிரச்சனை ஒன்று வந்திருக்கும். அதாவது ஃபோன் வந்து லேக் ஆகுறது. இது வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை ஐஃபோன் யூஸராக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே காமனாக வந்து இந்த ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கும். ஸோ உங்கள் மொபைலை வந்து எப்படி ஸ்பீட் ஆக்குறன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஷ் மெமரி. ஸோ இதில் யூஸ் பண்ணுற டெம்பரவரி ஃபைல் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி கொண்டு வரும். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டுன்னு சொன்னால், அதாவது கேஷ் மெமரி அதிகமானாலே மொபைல் வந்து லேக் ஆக வழிகட்டுரும். ஸோ இது ஒரு ஆண்ட்ராய்ட் யூஸராக இருந்தீங்கன்னு சொன்னால், ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து ஆப்புக்கு போங்க. ஆப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஆப் வந்து கூட அதிகமாக வந்து ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்குதோ, ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பில் வந்து செட்டிங்ஸுக்குள்ள கேஷ் மெமரின்னு இருக்கும். ஸோ அந்த கேஷ் மெமரியை வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னாலே ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னு சொன்னால், ஐஃபோனில் வந்து இந்த கேஷ் மெமரியை வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் தேவையில்லாத அதாவது கனடால் யூஸ் பண்ண ஆப்ஸுகளை வந்து நீங்கள் ஆஃப்லோட் பண்ணி விடலாம். ஸோ முதல்ல வந்து ஐஃபோன் செட்டிங்ஸ்க்கு போங்க. அதுக்கப்புறம் ஜெனரலுக்குள்ள ஃபோன் ஸ்டோரேஜ் ஸோ ஃபோன் ஸ்டோரேஜுக்கு போய்க்கோங்க. ஃபோன் ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய வந்து டேட்டாஸ் இருக்கும். ஸோ அதாவது அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஸ் வந்து இதில் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஆப்ஸ்கள் வந்து தேவையில்லை, நீங்கள் யூஸ் பண்ணலைன்னு சொன்னால் அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஆஃப்லோட் பண்ணிடுறது. இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்கள் டெய்லி வந்து டைமுக்கு டைம் செய்து கொண்டே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அனிமேஷன். இந்த அனிமேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப லோட் ஆகும். ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப ஸ்லோவாகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபோன் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபோனோட ஸ்பீட் அந்த ஒரு ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க இந்த மாதிரி ஸ்பீடாக இருக்கிற மாதிரி காட்டும். ஃபார் ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸ்க்கு போங்க. அதுக்குள்ள அபவுட் ஃபோனுக்கு போனீங்கன்னு சொன்னால் பில் நம்பர் அப்படின்ட்டு சொல்லி ஒரு செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து 7 தடவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லி கொண்டு வரும். ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கணும். பிறகு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் அனிமேஷன் கேல்னு சொல்லியிருக்கும். என்னோட டிரான்சாக்ஷன் அனிமேஷன் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அனிமேட்டட் டியூரேஷன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 0.5x வச்சுக்கோங்க. வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்சசிபிலிட்டின்னு இருக்கும். அக்சசிபிலிட்டியில் வந்து மோஷன் அப்படின்னு இருக்கும். ரெடியூஸ் மோஷன் அதை வந்து ஒன் பண்ணிடுங்க. இந்த மோஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் சொன்னால், கிட்டத்தட்ட இந்த அனிமேஷனால் வர அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இல்லாதனால ஆப் ஓப்பன் பண்ணிக்கோ, இல்லைன்னா வீடியோ ப்ளே பண்ணிக்கோ, இல்லை மெசேஜ் பார்க்க வந்து உங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் ஆப். இந்த பேக்ரவுண்ட் ஆப் வந்து என்னென்னு செய்யுதுன்னு சொன்னால், நீங்கள் மொபைலில் வந்து ஆப்பை ரன் பண்ணினாலும் சரி, ரன் பண்ணாட்டியும் சரி, பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரியையும் ஃபோனோட ஸ்பீடையும் வந்து குறைக்கும். ஸோ இது வந்து எப்படி நிப்பாடலாம்னு பார்ப்போம். அதே மாதிரி இது வந்து ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னு சொன்னால் செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஜெனரலுக்கு போங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஆப் ரீஃப்ரெஷ் அப்படின்ற செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க, ஆஃப் பண்ணிடுங்க. இதுவே ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆண்ட்ராய்டுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து மொபைல் டேட்டா அண்ட் வைஃபை செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசபிள் பேக்ரவுண்ட் டேட்டா அல்லது ரிஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டாலே சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்ஜெட் வந்து நிறைய பேர் வச்சுப்பாங்க. ஸோ இது வந்து கூடுதலாக ஐஃபோனில் இருக்காது, ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் கணக்கு பேர் வச்சுப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைவ் வால்பேப்பர் வச்சுக்கிறது அதெல்லாமே பேக்ரவுண்டில் வந்து ரெசூஸ் யூஸ் பண்ணி கொண்டே இருக்கும். ஸோ ஃபோனை வந்து ஸ்லோவாகி கொண்டே இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எனக்கு பேர் தெரியாது. ஸோ இந்த விட்ஜெட் எல்லாமே வந்து குறைக்கிறது நல்லம். லைவ் வால்பேப்பர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள், யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது நார்மல் வால்பேப்பர் ஃபோட்டோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஆண்ட்ராய்ட் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து நிறைய பேர் கூச்சி வச்சுப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் 2லேருந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நீங்கள் ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட ஃபோனை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கக்கூடும். ஸோ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை வந்து நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னு சொன்னால் புதுசாக வந்து ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணாங்க சொன்னால் அடுத்த அப்டேட்டில் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து இப்போ கரண்ட் டைமில் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஒரு 2, 3 மாதத்துக்கு பிறகு நீங்கள் ரிவ்யூஸ் பாருங்கள். ஆன்லைனில் வந்து சரி, இல்லை யூடியூப்லேயோ ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்படி தான் காய்ஸ் உங்களோட ஃபோனை வந்து ஸ்பீடப் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.